பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. மேன்மையை தேர்ந்து கொள்தல் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய வாசகங்களுக்குள் நாம் செல்லும் முன் இந்த வாசகங்களை புரிந்து கொள்வதற்காக அதற்கான ஒரு சூழலை அமைத்துக் கொள்வோம். இந்த சூழலை 2 ஆங்கில எழுத்துக்களால் டி என்னும் ஆங்கில எழுத்துக்களால் வரையறுத்துக் கொள்ள நான் விரும்புகின்றேன். முதல் டி டிட்டர்மினிசம் அல்லது ஃபேட்டலிசம், இரண்டாவது டி டெசிஷன் மேக்கிங். முதல்ல நம்ம டிட்டர்மினிசம் அல்லது ஃபேட்டலிசம், அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு வரையறுக்கப்பட்டு விட்டது அல்லது எல்லாமே விதிக்கப்பட்டு விட்டது என்று சபை உரையாடல் 9 குறிப்பிடுவது போல நம்முடைய வாழ்வு விதியால் அகற்றப்படுகிறது. அதை சமூகவியலும் சொல்லுகிறது. அதாவது நம்ம எந்த இடத்துல பிறந்திருக்கிறோமோ அதற்கேற்ற முடிவுகளை தான் நம்ம எடுக்கிறோம். இப்ப எடுத்துக்காட்டா நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கிறோம், நம்முடைய மைண்ட் செட் அதற்கு ஏற்றது போல இருக்கு. ஐரோப்பியாவில் இருக்கிறவருடைய மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுடைய சூழல் அந்த சமூகம் அவங்களுடைய தெரிவை வரையறுக்குது. இரண்டாவதாக நம்முடைய உளவியலும் வரையறுக்குது. எடுத்துக்காட்டா நம்ம சிறிய குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம பெறுகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில அந்த மூளையில பதிவுகளாக தேங்கிக் கொண்டே நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் அது பாதிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்வின் பழைய காலம் நம்முடைய நிகழ்காலத்தை தீர்மானிக்கிறது. இதை உயிரியலும் கூட சொல்கிறது. நம்முடைய உடலில் உள்ள ஜீன்கள் நம்முடைய எண்ணங்களை, முடிவுகளை நிர்ணயிக்கின்றன. அப்போ ஒரு பக்கம் நமக்கு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு சூழல். இரண்டாவது சூழல், இரண்டாவது டி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டெசிஷன் மேக்கிங். அதாவது முன்னால நம்ம வீடுகளை நம்ம நினைத்து பார்ப்போம். நம்ம சிறு குழந்தையா இருக்கும்போது அம்மா போய் கடையில கலர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவோம். நமக்கு அன்னைக்கு தெரிஞ்சது 3 தான். ஒரு சோடா இருக்கும், அல்லது கலர் இருக்கும், அல்லது பன்னீர் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு கடையில போய் நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளை போனீங்கன்னா ஒரு 60-70 வகையான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் செக்ஷன் நம்ம பார்க்க முடியும். அப்ப இன்னைக்கு நமக்கு எதை தெரிவு செய்வது என்று நம்மளால தெரியவில்லை. அப்போ ஒரு பக்கம் டிட்டர்மினிசம், இன்னொரு பக்கம் டெசிஷன் மேக்கிங். இந்த 2க்கு நடுவுல உள்ள இன்னொரு டி தான் டிசைபிள்ஷிப். இந்த நற்செய்தி வாசகத்துல ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சீடத்துவம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரையறுக்கிறார். அது எப்படி இருக்க வேண்டும்? மேன்மையை தேர்ந்து கொள்தல் தான் சீடத்துவம். முதலில் தெரிந்து கொள்தல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆங்கிலத்தில் சூசிங். இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞானிலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது. இது ஒரு இணை திருமுறை நூல், கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. பிரிவினை சகோதரர் இதை ஒரு தூண்டப்பட்ட நூலாக ஏற்றுக்கொள்வதில்லை. கத்தோலிக்கர்களை பொறுத்தவரை இது ஞான நூல்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த வாசகத்தில் மையமா இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம், உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார், வாழ்வும் சாவும் நன்மையும் தீமையும். இதற்கு முந்தைய வசனத்தை நம்ம பார்க்கும்போது விருப்புரிமை மனிதர்கள் பெற்றிருக்கிற மிகப்பெரிய கொடை என்று இந்த நூல் வரையறுக்கிறது. இது எந்த அளவிற்கு ஒரு கொடையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு இது பொறுப்புணர்வாகவும் இருக்கிறது. இதே ஒட்டிய ஒரு பகுதியை நாம இணைச்சட்ட நூல் 30 பார்க்கிறோம். வாழ்வு, நன்மை, தீமை, சாவு, ஆசி, சாவும் ஆகியவற்றை உனக்கு முன்பாக அவர் வைத்துள்ளார். அப்ப ஆண்டவராகிய கடவுள் நமக்கு முன்பாக வாழ்வின் தெரிவுகளை வைத்து தேர்ந்து கொள்ளுமாறு, தெரிந்து கொள்ளுமாறு நம்மை அவர் அழைக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த முதல் வாசகம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னவென்றால், நம் அனைவருக்குமே விருப்புரிமையை கடவுள் கொடையாகவும் கொடுத்துள்ளார். இன்றைய திருப்பாடல் 119 பதிலுரை பாடலாக தரப்பட்டுள்ளது. அகர வரிசை பாடல் என இது அழைக்கப்படுகிறது. அதாவது எபிரேய எழுத்துக்கள் 22 ஆரம்பமாக வைத்து 22 சரணங்களை வடித்துள்ளார் இதன் ஆசிரியர் அல்லது என்னுடைய ஆசிரியர்கள். இதுல ஒரு வசனம், என் கண்களை திறந்தருளும் இறைவேண்டலாக இருக்கின்ற பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். நற்செய்தி வாசகத்துல நம்ம போவோம். நற்செய்தி வாசகத்துல ஆண்டவராகிய இயேசுவுடைய மழைப்பொழிவை நாம இந்த 3 வாரங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதல்ல அவர் பேறு பெற்ற நிலைகளை முன்மொழிகிறார். பேறு பெற்ற நிலைகள் என்பதை நம்ம சீடத்துவத்திற்கான அடையாளம், ஐடென்டிட்டி நாம் எடுத்துக்கோம். இரண்டாவதாக சீடத்துவத்துடைய பணி என்ன, மிஷன். அது உப்பாக, ஒளியாக, மலை மேல் இருக்கக்கூடிய நகரமாக இருப்பது என்று கடந்த ஞாயிறு நாம் வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு சீடத்துவத்துடைய வேல்யூ என்ன, மதிப்பீடு என்ன என்று பார்க்கும்போது நீதி. இது நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கோ அல்லது ஒரு தனிநபருக்கோ ஒரு விஷன் இருக்கு, அடுத்து மிஷன், அடுத்து கோர் வேல்யூ. அப்ப நம்ம கிறிஸ்தவ வாழ்வை பொறுத்தளவுல, சீடத்துவத்தை பொறுத்தளவுல விஷன் என்று சொல்லும்போது பேறு பெற்ற நிலைகள், மிஷன் என்று சொல்லும்போது உப்பு, ஒளி, மலைமேல் நகரம், நம்முடைய கோர் வேல்யூ, அடிப்படையான மதிப்பீடு என்று சொல்லும்போது நீதி.
இன்றைய நற்செய்தி வாசகத்துல 3 சொற்கள் இருக்கின்றன. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்வோம். முதல்ல நிறைவேற்றுதல். அதாவது ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய ஒரு நெருடல் அவருடைய சமகாலத்தை அவருக்கு இருக்கிறது. இவர் எல்லா சட்டங்களையும் மீறி கொண்டே இருக்கிறாரு. இவர் உண்மையிலே மோசே நமக்கு கொடுத்த சட்டங்களை பின்பற்றக்கூடியவரா அல்லது மீறக்கூடியவரா? இயேசு என்ன செய்கிறார்? பின்பற்றுதல், மீறுதல், அதையும் தாண்டி இன்னொரு வார்த்தை சொல்கிறார், அதுதான் நிறைவேற்றுதல். அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வோம்? இன்னைக்கு நம்ம ஒரு கார் ஓட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கோம். சாலையுடைய சந்திப்புல டிராபிக் லைட்ஸ் இருக்கு. அப்ப டிராபிக் லைட்ல நம்ம சிகப்பு இருந்தா காரை நிறுத்துறோம், பச்சை இருந்தா காரை நம்ம முன்னோக்கி கொண்டு போறோம். அப்ப நம்ம கார் ஓட்டி போகும்போது சிகப்பு விளக்கு எரிகிறது, நாம காரை நிறுத்துகிறோம். என்ன அர்த்தம்? நாம அந்த சட்டத்தை, அந்த விதியை பின்பற்றுகிறோம். ஆனால் சிகப்பு விளக்கு எரிகிறது, நான் இல்லாம நான் போனேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சட்டத்தை நான் மீறுகிறேன். அப்ப பின்பற்றுதல்னா என்ன? காரை நிப்பாட்டுறது. மீறுதல்னா என்ன? காரை நிப்பாட்டாம முன்னால போறது. அப்ப நிறைவேற்றுதல்னா என்ன? நிறைவேற்றுதலா என்ன அப்படின்னா, இப்ப பச்சை விளக்கு எரிய ஆரம்பிக்கிறது, நான் என் காரை நகர்த்தலாம் விதிப்படி. ஆனால் காரை நகர்த்தும் போது எனக்கு முன்னால ஒரு முதியவரோ, ஒரு பெண்ணோ, ஒரு குழந்தையோ நடப்பதை நான் பார்க்கிறேன். பார்த்தோன்னு என்ன செய்யறேன்? என்னுடைய காரை நான் நிறுத்துறேன். எதற்காக நிறுத்துறேன் அப்படின்னா, எனக்கு முன்பாக ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார், அந்த உயிர் எனக்கு மேன்மையானது. அப்ப அடிப்படையா இந்த டிராபிக் சட்டத்துடைய நோக்கம் என்ன? உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அப்ப எனக்கு இந்த சட்டம் எனக்கு அனுமதி கொடுத்தாலும் நான் என் காரை நிறுத்தி அதை நான் நிறைவேற்றுகிறேன். அந்த சட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்கு அந்த சட்டம் வரையறுக்கிற ஒரு வார்த்தையை தாண்டி நான் அதோடைய ஸ்பிரிட், அதோடைய ஆன்மாவை நான் கற்றுக்கொள்ள, ஆன்மாவை பின்பற்ற நான் முயற்சி செய்கிறேன். அதான் நிறைவேற்றுதல். அப்ப இயேசுவை பொறுத்தளவுல கட்டளைகளை பின்பற்ற அல்ல, மீற அல்ல, நிறைவேற்றுவதற்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். அது முதல் வார்த்தை. இரண்டாவது வார்த்தை மேன்மையாக வாழ்தல். இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, உங்களுடைய நெறி பரிசேயர் மறைநூல் அறிஞருடைய நெறியை விட மேன்மையாக இருக்க வேண்டும், அல்லது மேன்மையாக இல்லை என்றால் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என எச்சரிக்கிறார். அப்ப அந்த மேன்மையான நெறி, இப்ப நெறி நம்ம தமிழ்ல பார்த்தோம், இதுக்கு கிரேக்கத்தில் உள்ள வார்த்தை டிக்காயுஸ்னே. டிக்காயுஸ்னேன்னு சொல்லும்போது அதை ஒரு நீதி சார்ந்த ஒரு நெறி அல்லது நெறிப்படுத்தப்பட்ட வாழ்வுன்னு நாம் எடுத்துக்கணும். நேர்மையான நிலை. யோசேப்பை பற்றிய அறிமுகத்திலே மத்திய நற்செய்தியாளர் இதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். யோசேப்பு நேர்மையாளர், டிக்காயோஸ், மத்தேயு 1:19 பார்க்கிறோம். ஆனால் சட்டம் அல்ல, நீதி. இந்த நீதி வழியாக விண்ணரசுக்குள் நுழைய முடியும் என்பது இயேசுடைய மூன்றாவது அழைப்பு. விண்ணரசுக்குள் நுழைதல் என்பது ஒரு கடவுச்சீட்டு, ஒரு பாஸ்போர்ட் மாதிரி. அதாவது இவ்வுலகையும் தாண்டிய ஒரு இலக்கை இயேசு தம் சீடர்களுக்கு வரையறுக்கிறார். அப்ப முதல்ல நிறைவேற்றுதல், இரண்டாவது மேன்மையாக வாழ்தல், மூன்றாவது விண்ணரசுக்குள் நுழைதல். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இயேசு கூற்று எதிர்கூற்று, தீசிஸ் ஆன்டி தீசிஸ் என்று 3ஐ மொழிகின்றார் இன்றைய நற்செய்தி வாசக பகுதியில. முதலில் கொலை செய்தல் பற்றி, இரண்டாவது விபச்சாரம் செய்தல், மூன்றாவது ஆணையிடுதல். இந்த 3 பற்றிய கட்டளைகளை சொல்லிவிட்டு அந்த 3க்கு மாற்றாக கொலை செய்யக்கூடிய அந்த கட்டளை பற்றி பேசும்போது அதையும் தாண்டி கோபம் கொள்தலை பற்றி பேசுகிறார். விபச்சாரம் செய்தல் என்ற இடத்தில் இச்சையுடன் நோக்குதல், ஆணையிடுதல் என்ற இடத்தில் பொய் உரைத்தல். அப்ப இந்த 3மே பார்க்கும்போது கொலை, விபச்சாரம், ஆணை, இந்த 3மே ஒரு நோயினுடைய வெளிப்படையான அறிகுறிகள். அப்ப அறிகுறிகள் இருந்து இயேசு என்ன நம்மை வேருக்கு அழைத்து செல்கிறார். ஏனென்றால் இந்த 3 செயல்களுக்குமே அடிப்படையாக உள்ளது 3 உந்துணர்வுகள், இன்ஸ்டிங்க்ட். முதல்ல வன்மம். நம்ம வன்மம், அதாவது பெரிய கொலை என்ற ஒரு செயலானது வன்மம் என்ற ஒரு உணர்வாக நம்முடைய உடல்ல இருந்து வெளிவருகிறது. அதே மாதிரி விபச்சாரம் என்ற ஒரு செயலானது பாலுணர்வு, செக்ஷுவல் இன்ஸ்டிங்க்ட், அதுல இருந்து வெளிவருகிறது. மூன்றாவது ஆணையிடுதல் என்பது பொய் கூறுதல், பொய் உரைத்தல் என்ற இன்ஸ்டிங்க்ட்ல இருந்து வெளிவருகிறது. அப்ப இந்த 3ஐ நம்ம கட்டுப்படுத்தி விட்டோம் என்றால் நம்ம இந்த 3 செயல்களை கட்டுப்படுத்தி விடலாம் என்பது இயேசுடைய புரிதல். அப்ப ஒட்டுமொத்தமாக இயேசு சொல்லக்கூடிய நீதி எப்படி இருக்கிறது என்றால் உறவு என்னும் நீதி. அதாவது கொலை செய்வதை விட கோபம் கொள்ளாமல் இருந்து உறவை தக்க வைத்துக் கொள்ளும். இரண்டாவது விபச்சாரம் செய்தல், அன்பு என்னும் நீதியை பின்பற்று. அடுத்தவர் பெண் என்பவரோ ஆண் என்பவரோ ஒரு போக பொருள் அல்ல, அந்த பொருளையும் தாண்டி அன்பை நீ புரிந்து கொள்ளும். மூன்றாவது உண்மை என்னும் நீதி. அதாவது யார் ஆணையிட வேண்டியிருக்கும்? பொய் பேசுறவங்க தான் ஆணையிட வேண்டியிருக்கும். உண்மை பேசக்கூடியவருக்கு ஆணையிடுதல் தேவையில்லை. உண்மை என்னும் நீதி. அல்லது இன்னொரு வகையில நீதி என்பது நம்ம தூய்மை என்று புரிந்து கொண்டோம் என்றால் உணர்வில் தூய்மை. அதாவது
நேர்முகமான உணர்வு என்னிடம் இருக்கும், நான் தூய்மையாக இருக்கிறேன். இரண்டாவது, உடலில் தூய்மை. என் கண் தான் உடலுக்கு விளக்கு. என் கண் தூய்மையாக இருந்தால் உடல் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்ப என்னுடைய உடல் தூய்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, உரைத்தல், சொல்லில் தூய்மை வேண்டும். ஆக நீதி என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம், தூய்மை என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம். இதை அப்படியே இரண்டாம் வாசகத்தில் நம்ம பொருத்தி பார்க்கும்போது, பவுல் கொரிந்தியர்களுக்கு கூட இந்த முதல் திருமுகத்துல கடவுளின் ஞானம், மனித ஞானம் ரெண்டை வேறுபடுத்தி பார்க்கிறார். இதை இன்றைய நற்செய்தி வாசகத்துடன் இணைத்து பார்த்தோம் என்றால், கடவுளின் ஞானம் என்பது நீதி சார்ந்தது, மனித ஞானம் என்பது சட்டம் சார்ந்தது. அப்ப நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? கடவுளின் ஞானத்தை, நீதியை. ஒட்டுமொத்தமாக இன்று நமக்கு இறைவார்த்தை வழிபாடு கற்பிக்கக்கூடியது என்ன? மேன்மையாக வாழ்வதை தெரிந்து கொள்தல். அப்ப நம்ம அனைவருமே மேன்மையாக வாழ்வதை தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மேன்மையும் தாழ்மையும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் என் கையை நீட்டி மேன்மையை பற்றி கொள்ள முடியும். அந்த மேன்மை என்ன? நீதியோடு வாழ்தல். நீதியோடு கூடிய வாழ்வை நம்முடைய மேன்மையாக தெரிந்து கொள்ள முன்வருவோம். ஒரு இறைவேண்டலோடு நிறைவு செய்வோம். அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளில் மேன்மையை தெரிந்து கொள்ள எங்களை அழைக்கின்றீர். நீர் காட்டுகின்ற நீதியை எங்களுடைய வாழ்வின் அடிப்படையான மதிப்பீடாக கொண்டு சீடத்துவத்தில் நாளும் வளர்ந்து நாங்கள் எங்களுடைய உணர்விலும் உடலிலும் உரைத்தலிலும் தூய்மை காக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி.